ஓகே. சொல்லுங்க ப்ரோ. இது கால்குலேட்டர்ல நேரா நம்ம ரெக்கார்ட் பண்ணா வருமா? எஸ் வரும். ஆனா வந்து நம்ம எப்படி சொல்றது, நம்ம சம்டைம்ஸ் ஜலான் கேட்பாங்களே. ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப் கேட்பாங்க. ஸோ அதுதான் வந்து இது நம்ம தெரிஞ்சிச்சு இது மெட்டர்ல. ஓகே ஓகே. ஸோ ஸோ அப்படி பார்த்தா ஸோ கேள்வி வந்து 1/2 + 2/3 தானே மொதல் செஞ்சது நம்ம. இப்போ கடைசியாக ஆமா செஞ்சது. ஆமா ஸோ ஆமா. அங்கே வந்து ப்ளஸ் தான் போட்டிருந்தாங்க. ஆனால் நம்ம வந்து ப்ளஸ் பண்ணக்கூடாது. நம்ம வந்து 1/2 × 2/3 பண்ணணும். ரைட்டா? 1/2 டைம்ஸ் இல்ல பிளஸ் தான் பிளஸ் தான் பிளஸ் தான். ஓகே 1/2 இது ஆக்சுவலி இது பிளஸ் தான் பண்ணணும். 1 ஓகே 1/2 + 2. நம்ம வந்து டினோமினேட்டர் சேம் ஆக்குறதுக்கு தான் நம்ம அந்த டைம்ஸ் பண்றோம். 2 × 3 அப்படி பண்றோம். ஓகே. ஆனா நான் அப்படியே போட்ட கால்குலேட்டர்ல 1 and 1/6 கட்டுது ப்ரோ. 1/6 ஓகே. அது நான் ஏன்னு சொல்றேனே. ஓகே ஓகே. இப்போ வந்து இதை நம்ம பிளாஸ் பண்ணோம்னா என்ன வரும் ஆன்சர்? எது ப்ரோ? இது 3/6 + 4/6. 7/6. 7/6. ஓகே. இது வந்து இன்னொரு ரூல்ஸ். என்ன ரூல்ஸ்னா ஃபிராக்ஷன்ல 2 இருக்கு. சத்து ப்ராப்பர் ஃபிராக்ஷன், இன்னொன்னு இம்ப்ராப்பர் ஃபிராக்ஷன் சொல்லுவாங்க. ஓகே. ப்ராப்பர் ஃபிராக்ஷன்னா வந்து நான் வந்து யூசுவலா ஸ்டூடெண்ட் என்ன சொல்லுவேன்னா இட்ஸ் அ ஹியூமன். அதாவது தலை சின்னதா இருக்கும், பாடி இருக்கும்ல. ஸோ பாடி தான் பெருசா இருக்கும். அதான் ப்ராப்பர் ஃபிராக்ஷன். ஸோ இது தலைனா என்னன்னா நியூமரேட்டர், கீழே வந்து பாடி வந்து டினோமினேட்டர் சொல்லுவோம். அப்படின்னா பாடி ஸ்மாலா இருக்கும், டினோமினேட்டர் பிக்கா இருக்கும். எப்படின்னா எக்ஸாம்பிள் 1/2, 2/4, 3/5. ஸோ பாடி தலை வந்து ஸ்மாலா இருக்கும், பாடி வந்து பிக்கரா இருக்கும். ஸோ அதான் வந்து ப்ராப்பர் ஃபிராக்ஷன். இம்ப்ராப்பர் ஃபிராக்ஷன்னா ரிவர்ஸ். இப்போ நீங்க இங்க பாக்குறது இம்ப்ராப்பர் ஃபிராக்ஷன். இம்ப்ராப்பர் ஃபிராக்ஷன் எப்படி இருக்கும்னா தலை பெருசா இருக்கும், பாடி ஸ்மாலா இருக்கும். ஓகே. இது வந்து நான் யூசுவலா ஏலியன் சொல்லுவோம்ல. ப்ராப்பர்னா மனுஷன் ஹியூமன், இம்ப்ராப்பர்னா ஏலியன். அதாவது நியூமரேட்டர் பிகரா இருக்கும், டினோமினேட்டர் ஸ்மாலரா இருக்கும். ஓகே. இன் திஸ் கேஸ் இந்த மாதிரி இருந்துச்சுன்னா, இம்ப்ராப்பரா இருந்துச்சுன்னா நம்ம வந்து ஹேவ் டு மேக் இட் ப்ராப்பர். எப்படி நம்ம ப்ராப்பரா இருக்கணும்னா we choose mixed number. ஓகேவா? மிக்ஸ் நம்பருக்கு மாத்தணும். வெரி ஈஸி டு சேஞ்ச் திஸ் மிக்ஸ் நம்பர். ஓகே. நம்ம இந்த 7/6 நம்ம எக்ஸாம்பிள் எடுத்துப்போம். 7/6. ஓகேவா? ஓகே. இப்ப 7/6 என்ன மீனிங்? 6/7 தானே. ஸோ இது நம்ம டிவைட் பண்றப்ப 7 ஃபிராக்ஷன் என்னது டிவைட் தானே. ஆக்சுவலி 7/6 தான் 7 வந்து நம்ம 6 டிவைட் பண்றோம். ஓகே. 1 × 6 is 6. ஸோ மைனஸ் பண்ணோம்னா 7 - 6 is 1. ஓகேவா? ஸோ வந்து பேலன்ஸ் வந்து 1 இருக்கு. இது வந்து எப்படி ஃபிராக்ஷனுக்கு மாத்தணும் அப்படின்னா, ஓகே, இந்த ஆன்சர் 1 இருக்குல்ல, அதுதான் பிக் நம்பரா வரும் 1. அண்ட் இது வந்து பேலன்ஸ் இருக்கிறது தான் நம்ம நியூமரேட்டரா இருக்கும். அண்ட் டிவைட் பை 6ன்றது தான் டினோமினேட்டரா இருக்கும். ஸோ இதை வந்து நம்ம 7/6 நம்ம மிக்ஸ் நம்பருக்கு மாத்தணும்னா 1/6 அப்படின்னு வரும். ஓகே. ஆக்சுவலி இன்னும் ஈஸியாவே நம்ம செய்யலாம். எப்படி செய்யலாம்னா ஓகேனா 7/6. ஓகே. ஓகே. இது எப்படி வந்து நான் வந்து டிவைட் பண்ணாம அப்படியே செய்யறது. ஓகே. சிம்பிளி நம்ம டைம் 6 சொல்ல வேண்டாம். 1 × 6 is 6. 2 × 6 is 12. More than 7 ஆயிடுச்சு தானே. So we cannot take 12 lah. So we have only can take 1. So 1 × 6 is 6. Okay. 1 × 6 is 6. Okay. Answer 6 தானே. So 7 minus with 6 is what? 1. Denominator 6 எழுதிடலாம். அவ்வளவுதான். I give you another example. 3/2. 3/2. Okay. இது வந்து இம்ப்ராப்பரா ப்ராப்பரா? இது ப்ராப்பர். இது வந்து ஆக்சுவலி இம்ப்ராப்பர். தலை பெருசா இருக்குங்க, ஹெட் பிக்கா இருக்கு, பாடி ஓகே ஓகே. ஆமாமா. சாரி சிலபாம். ஓகே ஓகே. ஸோ இது வந்து நம்ம வந்து மிக்ஸ் நம்பருக்கு மாத்த போறோம். ஓகே. ஸோ மிக்ஸ் நம்பர்னா அப்ப நம்ம இப்ப என்ன டைம்ஸ் சூஸ் பண்றோம்? டைம்ஸ் 2. ஏன்னா டினோமினேட்டர் டைம்ஸ் 2னால நம்ம டினோமினேட்டர் 2னால நம்ம டைம்ஸ் 2 சொல்றோம். டு மேக் இட் மிக்ஸ் நம்பர்ல நான் சொன்னேன்னா இம்ப்ராப்பர்ல இருந்துச்சுன்னா நம்ம மிக்ஸ் நம்பர் மாத்தி தான் நம்ம ஆன்சர் எழுதணும். ஓகே.
In this case 1 times 2 is 2, 2 times 2 is 4. So 4 எடுக்க முடியாது, bigger than 3 ஆயிருச்சு. கரெக்டா நான்? Yes. So we take 1 times 2 is 2. So அந்த answer வந்து minus with 3 ல. So 1 over 2. 1 over 2. So நீங்க கால்குலேட்டர் போட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த நம்பர் தான் கொடுக்கும், 1 over 2. Oh, okay. ஏன் வந்து நம்ம கால்குலேட்டர்ல எப்படி சொல்றது, நம்ம கால்குலேட்டர் பாய்க்க முடியாது. சம்டைம்ஸ் வந்து இப்ப எப்படிலாம் இருக்கும், லைக் 3x 4y. ஸோ இதை வந்து பார்க்கணும். ஸோ இந்த மாதிரிலாம் வந்துச்சுன்னா நம்ம கால்குலேட்டர்ல எப்படி செய்யுது, ஸோ செய்ய முடியாது. ஸோ வி ஹேவ் டு டூ மேனுவல் கால்குலேஷன். அதனால தான் வந்து நம்ம கால்குலேட்டர் பாய்க்க முடியாது. ஸோ நம்ம அந்த பேசிக் தெரிஞ்சிச்சுன்னா வில் பி ஈஸியா நம்ம எப்படி மாத்துறது அப்படி சொல்லி. இன்னொரு எக்ஸாம்பிள் கொடுக்குறேன். எக்ஸாம்பிள் கொடுக்க உங்களுக்கு லைக் நிறைய ஐடியா கிடைக்கும். ஆக்சுவலி மேத்ஸ் அதான் என்னன்னா, நம்ம நிறைய வந்து எக்ஸசைஸ் செய்யணும், அப்பதான் வந்து நம்ம ஈஸியா இருக்கும். ஓகே, 336 டிவைட் பை 5ன்னு வச்சுக்கோங்க. 5 வேணாம், 4 வச்சுக்கோமா. 4 வேணாம், 3 2 இல்ல 36 வேணாம், 33. ஓகே 5 வச்சுக்கோங்க. சோ இது ஆப்வியஸ்லி இது என்னது, ப்ராப்பரா இம்ப்ராப்பரா? இம்ப்ராப்பர். தலை பெருசா இருக்கு. ஓகே, சோ இப்போ வந்து நான் வந்து இதை வந்து மிக்ஸ் நம்பர் மாத்த போறேன். மிக்ஸ் நம்பர்னா நான் வச்சுக்கணும் இப்படி இருக்கும். மிக்ஸ் நம்பர்னா என்னன்னா, ஒரு ஹோல் நம்பர் இருக்கும். ஹோல் நம்பர் நம்ம புல்லட், நீங்க மொழியில படிச்சீங்க மேத்ஸ்லாம்? இங்கிலீஷ் தான். ஓகே, ஹோல் நம்பர் இருக்கும் and ஒரு ஃபிராக்ஷன் நம்பர் தான் மிக்ஸ் நம்பர். இது ரெண்டுமே மிக்ஸ் பண்ணிருக்கனால மிக்ஸ் நம்பர். ஓகே, இப்போ நம்பர் டைம்ஸ் 5ல 33 இருக்கா பார்க்கணும். ஓகே, 1 times 5 times 5 25, 6 times 5 30, 7 times 5 35. ஸோ நம்ம 7 எடுக்க முடியாது, ஏன்னா 35 கூட மைனஸ் பண்ண முடியாது, கிரேட்டர் நம்பர். ஸோ 6 தான். ஸோ 6 வந்து நீங்க பெருசா எடுக்கணும், 6. ஓகே, 6 times 5 is 30. ஸோ 33 minus 30. ஸோ 33 minus 30 is 3. 3 over 5. ஸோ இதுதான் வந்து மிக்ஸ் நம்பர். ஓகே ஓகே, ஸோ நீங்க ஜாட் டவுன் பண்ணீங்க. ஓகே ப்ரோ, கொஞ்சமா புரியுது எனக்கு. ஓகே, அதான் ஆக்சுவலி அதான் ஃபண்டமெண்டல் பேசிக்லேருந்து நம்ம வந்தோம்னா ஈஸியா நான் உங்களுக்கு டாபிக் ஆகும். ஓகே, எழுதிட்டீங்களா ப்ரோ? ஓகே ப்ரோ. ஓகே, கண்டினியூ. இங்க விட்டேன். ஓகே, இதுதான் வந்து ஓகே. இப்போ நான் எங்க ஆக்சுவலி ஆரம்பிச்சுனே மறந்துட்டேன். ஓகே, இது வந்து ஓகே பிளஸ் அண்ட் மைனஸ். ஓகே, பிளஸ் அண்ட் மைனஸ்ல சொல்லிட்டேன்ல. ஸோ பிளஸ் மைனஸும் சேம் தான் ப்ரோ. மைனஸும் வந்து நீங்க வந்து டினோமினேட்டரை சேம் ஆக்கிட்டு, இதுதான் அந்த நோட்ஸ். நான் திருப்பி எழுதுறேன். ஃபர்ஸ்ட் வந்து லுக் ஃபார் டினோமினேட்டர் must be same. Number 2 வந்து if not same make it same. எப்படி நம்ம சேம் பண்றதுன்னா சிம்பிளி டைம்ஸ் பண்றதுதான். ஸோ எக்ஸாம்பிள் தான் நம்ம சொன்ன மாதிரி 1 over 2 plus 2 over 3 இருந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணுவோம், இந்த கீழே பாட்டம் நம்பரை டைம்ஸ் பண்ணிட்டோம்னா நம்ம வந்து மேக் இட் சேம் ஆயிடும். ஆனா வித் த ரூல்ஸ் ஆஃப் இந்த நம்பர் வந்து மேலேயும் டைம்ஸ் பண்ணும். ஸோ இங்க டைம்ஸ் 3 இருக்கனால இங்கே 3 டைம்ஸ் பண்றீங்க, இங்க 2 இருக்கனால இங்கேயும் 2 டைம்ஸ் பண்ணனால மேலேயும் 2 டைம்ஸ் பண்றீங்க. ஸோ அதனால தான் இது வந்து 3 over 6 plus 4 over 6 ஆகுது. ஓகே, ஸோ இதுதான் மேக் இட் சேம். ஓகே, நம்பர் 3 அவ்வளவுதான். இது ரெண்டு வந்து ஃபார் எடிஷனுக்கும் சப்ட்ராக்ஷனுக்கும் பாய்க்கலாம். இதான் நோட்ஸ். ஓகே, டைம்ஸ்க்கும் பிளஸ்க்கும் பாய்க்கலாம். ஓகே ஓகே, இப்போ வந்து நம்ம மல்டிப்ளிகேஷன் அண்ட் டிவிஷன் பார்ப்போமே. ஸோ மல்டிப்ளிகேஷனுக்கும் டிவிஷன் என்ன கேட்டீங்கன்னா, ஃப்ராக்ஷன்லேயே எது ரொம்ப ஈஸினா மல்டிபிள் தான். பிளஸ் மைனஸ் கூட இல்ல, மல்டிபிள் தான். ஏன்னா பிளஸ் கூட இவ்வளவு வேலை செய்யணும், நம்ம டினோமினேட்டரை பார்க்கணும், அப்புறம் சேம் ஆக்கணும், அப்புறம் தான் நம்ம சேம் பண்ணுவோம். மல்டிப்ளிகேஷன் எப்படின்னா, லெட்ஸ் சே ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறேன். 1 over 2 டைம்ஸ் 3 over 4 இருக்கு வச்சுக்கோமே. நம்ம வந்து என்னன்னா ஃபர்ஸ்ட் என்னன்னா எதுவுமே நம்ம பார்க்க தேவையில்லை, அப்படியே டைம்ஸ் பண்ண வேண்டியதான். 1 times 3 is 3 over 4 times 2 is 8. அவ்வளவுதான். இதான் மல்டிப்ளிகேட்டர் ரூல். ப்ரோ இது ஆயிடுச்சு ப்ரோ, வெளியாயிடுச்சு. ஸ்டாப் டியூ டு பிரசன்ட் வாஸ் கேன்சல். ஐயோ, ஏன் கேன்சல் ஆச்சு? ஓகே, அகைன் வரேன்.
சீலா பதில் தம்புற. ஓகே. எங்க 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 வரைக்கும் ப்ரோ? கீழே இது மல்டிபிள் அண்ட் டிவிஷன். ஆமா. ஓகே, மல்டிபிள் டிவிஷன். ஓகே, லெட்ஸ் சே ஒரு எக்ஸாம்பிள் 3/2 டைம்ஸ் 1/5 வச்சுக்கோமே. ஸோ இந்த மாதிரி ரூல்ஸ், அந்த மாதிரி டைம்ஸ் வந்துருச்சுன்னா அதான் சொன்னேன், டைம்ஸ் வந்து வெரி ஈஸி டு டூ பிகாஸ் நம்ம எந்த ஒரு ரூல்ஸுமே இல்லை, ஜஸ்ட் சிம்பிளி டைம்ஸ் பண்ணலாம். மேலே நியூமரேட்டர் டைம்ஸ் நியூமரேட்டர் 3, டினாமினேட்டர் டைம்ஸ் டினாமினேட்டர் 10, அவ்வளோதான் ஆன்சர். 3/10. அண்டர்ஸ்டாண்ட் ப்ரோ? இதான் வந்து டைம்ஸோட ரூல்ஸ். ஓகே. இன்கேஸ் டிவைட் வருது வச்சுக்கோங்க, டிவைட்ல வந்து ஓகே 2/3 டிவைட் பை 3/5, சாரி 5/3 இப்படி இருக்கா? ஸோ இதான் கொஸ்டின், வாட்ஸ் ஆன்சர் கேட்குறாங்க. இந்த மாதிரி இருந்தாலே நம்ம செய்ய முடியாது. ஏன் அப்படின்னா ஃப்ராக்ஷன்ல டிவைட் செய்யவே முடியாது. ஸோ எப்படி இதை நம்ம சால்வ் பண்றது அப்படின்னா, ஹவு டு சால்வ்னா, ஃபர்ஸ்ட் நம்ம டிவைட் சிம்பிளை மல்டிபிள் மாத்தணும். ப்ரோ ஏதாச்சும் எழுதுறீங்களா? எழுதிதான் இருக்கேன். ஓ, என்னன்னு பார்க்க முடியல. யா, எனக்கு அந்த 3/2 டைம்ஸ் 1/5 ஈக்குவல்ஸ் 3/10 அதுலேயே தான் இருக்கு. ஓகே இருக்கேன். ஆமா அதுலேயே தான் இருக்கு. ஓகே, ஸ்டாப் பண்ணிட்டேன், அகைன் ஷேர் பண்றேன். Live broadcast to meet has stopped due to your stop presenting. Okay. ஓகே, நான் அகைன் வரேனே. ஓகே, இப்போ தெரியுது. ஓகே ஓகே, இப்போ டிவைட் வந்து நம்ம என்ன சொன்னோம்னா, இப்போ டிவைட் கொஸ்டின் இருக்கு வச்சுக்கோமே, 2/3 டிவைட் பை 6/3 இருக்கு வச்சுக்கோமே. இந்த மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம டிவைட் வந்து செய்யவே முடியாது. டிவைட் ரூல்ஸ் ஃப்ராக்ஷன்ல வந்து டிவைட் செய்யவே முடியாது. ஏன்னா அதோட ரூல்ஸ் அப்படி இருக்குல்ல. ஸோ இந்த மாதிரி கேஸ்ல நம்ம எப்படி சால்வ் பண்றது அப்படி பார்த்தோம்னா, ஹவு டு சால்வ் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து இந்த டிவைட் வந்து நம்ம டைம்ஸ்க்கு மாற்றணும். எப்படி மாற்றணும்? வித் ரூல்ஸ் நம்ம மாற்றலாம், சிம்பிளி மாற்றலாம். இந்த டிவைட் டைம்ஸ் மாற்றலாம் வித் கண்டிஷன். இந்த 6/3 இருக்குல்ல, the next number, ஓகே, next number we have to reverse it, inverse itல, இன்வெர்ஸ் சொல்லுவாங்க. அது இன்வெர்ஸ்னா திருப்பணும், 3/6 ஆயிரும். ப்ரோ வெளியே ஆயிடுச்சு ப்ரோ. கச்சோ பண்ணுது. ஆமா. ஓகே வெயிட், நான் திருப்பி போய் பார்க்குறேன். ஓகே ஓகே. சாரி.
ஓகேயா? ஓகே ப்ரோ. ஓகே ஓகே ஆல்ரைட். ஸோ இந்த இது ஃபர்ஸ்ட் வந்து நம்ம இந்த டிவைட் சிம்பிள் வந்து டைம்ஸ்க்கு மாற்றணும். இது இருக்குன்னு வந்துச்சு முத. ஆமா. ஓகே சால்வ் வந்து செகண்ட் வந்து என்ன சொன்னா, இப்ப நம்ம வித் ரூல் இதை வந்து நம்ம மாத்தலாம் டிவைட்ல இருந்து டைம்ஸ்க்கு. வித் ரூல் இந்த 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 நம்பர் இருக்குல்ல, the next number அது திருப்பி போடணும், இன்வெர்ஸ் பண்ணணும். 3/5. கரெக்ட். நம்ம செஞ்சு பார்ப்போம். 2/3. ஸோ டிவைட்ல இருந்து டைம்ஸ் போடுறேன் 5. ஓகே நான் இப்ப செய்யலாமா? இப்ப டைம் செய்யலாமா? ஏன்னா இப்ப செய்யலாம் பிகாஸ் இந்த ரூல்ஸ் வந்துருச்சு, டைம்ஸ் ரூல்ஸ் வந்துருச்சு. அப்ப இந்த கொஸ்டின் நம்ம செய்யலாம். ஸோ இது எப்படி சால்வ் பண்ணலாம்னா, ஒரு வே வந்து நம்ம சிம்பிளி இதை அப்படி டைம்ஸ் பண்ணிடலாம். 2 times 3 is 6, 3 times 5 is 15 அப்படி சொல்லி செஞ்சிடலாம். இன்னொரு அதர் வேல வந்து இது வந்து நம்ம சிம்பிளிஃபை பண்ணணும்ல, பிகாஸ் இந்த பிக் நம்பரா இருக்கு. ஸோ சிம்பிளிஃபை பண்ணணும். இந்த அதர் வேல எப்படி செய்யலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, ஓகே கிராஸ் மல்டிப்ளிகேஷன் சொல்லுவாங்க. ஸோ இது 3, இதுவும் 3. ஸோ இது வந்து அதோட ப்ராடக்ட் ரூல், ப்ராடக்ட் இருக்கிறதுனால 3 டைம்ஸ் இருக்கிறதுனால 1 times 3 இங்கே வெட்டிடலாம். 1 times 3. So 1 times 2 is 2. 1 times 5 is 5. அப்படி வந்து அண்டர்ஸ்டாண்ட் ப்ரோ? இது புரியல ப்ரோ. ஓகே ஓகே ஆனா கொஞ்ச நேரம் நான் பாத்துக்கிறேன். ஓகே சோ ஓகே 3 மேல. சோ 1 times is 3. 3 சோ இல்ல ப்ரோ, மேம் புரியல. இது வந்து கிராஸ் மல்டிப்ளிகேஷன் சொல்லுவாங்க. ஓகேவா? ஓகே லெட்ஸ் சே கொஞ்சம் பிக் நம்பர் எடுக்கறேன். 2/7 times 49/8 வச்சுக்கோ. ஓகேவா? ஸோ வந்து 2 வே இருக்கு. 1 வே வந்து லாங்கர் வேல நம்ம இதை அப்படியே டைம்ஸ் பண்ணோம். 2 times 49 வந்து என்ன வரும்? 7 times 8 என்ன வரும்? 856 அப்படி செய்யலாம். ஆனா ஷார்ட்கட் இருக்கு. ஷார்ட்கட் எப்படின்னா, நம்ம சிம்பிளி கிராஸ் மல்டிப்ளிகேஷன் செய்யலாம். கிராஸ் மல்டிப்ளிகேஷன்னா ஓகே 749 இது வந்து என்ன மீனிங்னா டிவைட் தானே. கீழே இருக்கு மேல இருக்குன்னா நம்ம இது டிவைட் பண்ணலாம். ஸோ இது என்ன மீனிங்னா 7 divided by 49 தானே. ஸோ what times 7 is 49? 7 times 7 is 49. Okay? Okay. So அப்ப 1 times 7 is 7. 7 times 7 is 49. இப்படியே செஞ்சலாம் நம்ம கிராஸ் மல்டிப்ளிகேஷன். அப்ப ஓகே 2 8 செய்றோம். So 2 வந்து 1 times 2 is 1. 4 times 2 is 8. இப்படி செஞ்சிருவோம். ஓகே அப்ப இது சிம்பிளி இந்த மேலோட நம்பர் 1 times 7 is 7 over 1 times 4 is 4. இது வந்து என்ன சொன்னா மேக் இட் சிம்பிளிஃபை சிம்பிள் ஃபார்ம். இப்ப லெட்ஸ் சே நீங்க நினைக்கலாம் இப்ப வந்து இதுக்கு பேசாம நான் அப்படியே டாரா பண்ணிடலாம். இப்ப இந்த क्वेश्चन வச்சுக்கோங்க 2/3 times 3/5 இத நான் அப்படியே டாரா பண்ணிடுவேன், அப்படியே டைம்ஸ் பண்ணிடுவேன் அப்படின்னா செய்யலாம். 3 times 2 is 6, 5 times 3 is 15 தானே. பட் இது வந்து பிக் நம்பர்ல இருக்கு. we make it small. அதாவது சிம்பிள் ஃபார்ம்ல செய்யணும்னா we have to ஓகே ரெண்டுக்குமே என்ன டைம்ஸ்ல வந்து காமனா இருக்கு? ரெண்டுக்குமே times 3 காமனா இருக்கு. கரெக்ட்டா? times 3 ல 6 இருக்கு, times 3 ல 15 இருக்கு. Okay, what times 3 is 6? 2 times 3 is 6. What times 3 is 15? 5 times 3 is 15. So 2/5 வந்துச்சா? So இந்த மெத்தட நம்ம ஸ்கிப் பண்றதுக்கு தான் நம்ம வந்து எப்படி சொல்றாங்க கிராஸ் மல்டிப்ளிகேஷன் செய்யணும். So 3 times 6. 2 times 3 yeah 3 என்ன சொன்னீங்க? 3 times 6 2 times 3 is 6. 5 times 3 is 15. இது actually ஓகே அப்ப என்ன டைம்ஸ் பண்ணா இங்க 6 வரும்ன்றத நம்ம பார்க்கணும், ரைட்டா? yes correct. ஓகே divide la consider என்ன டைம்ஸ் பண்ணா இந்த 6 வரும். அது வந்து மேக் இட் டு சிம்பிள் ஃபார்ம். அதே தான் வந்து நம்ம என்ன பண்றோம்னா இதிலே செஞ்சிரோம். what times 3? ஓகே 3 ரெண்டுத்துலயும் இருக்கு. எத்தனை? 1 times 3 is 3. 1 times 3 is 3 அப்படி ஓடிட்டோம். இப்ப 5 and 2 செய்ய முடியுமா? செய்ய முடியாது. ஏன்னா 2 வந்து 2 times 2 ல தான் இருக்கு, 5 வந்து 5 ல தான் இருக்கு. ரெண்டுமே ஒரு டைம்ஸ்ல இல்ல. கரெக்ட்டா? நாட் ஆமா. unless ஓகே இப்ப லெட்ஸ் சே வந்து நான் இங்க வந்து 4 கொடுக்குறேன் வச்சுக்கோங்க. 4 வச்சா முடியும். 4 வச்சா முடியும். ஏன்னா டைம்ஸ் 2 ல 4 இருக்கு. அப்ப 1 times 2 is 2. 2 times 2 is 4. சோ அப்ப இந்த 1 times 1 வந்து 1 வரும். இது 1 times 2 வந்து 2 வரும். சோ 1/2.
ஓகே. இதுதான் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா குவாஷர் ரூல். ஐ மீன் அந்த ஃப்ராக்ஷனோட டிவிஷன் ஃப்ராக்ஷனோட. ஓகே. ஓகே இதுக்கும் போய் தப்பு. ஓகே. ஓகே இப்போ வந்து நான் அதை ஷேர் பண்றேன். இப்போ வந்து உங்களுக்கு அது பாக்குறப்ப உங்களுக்கு மேபி ஒரு ஐடியா கிடைக்கும். ஸ்டாப் ஷேரிங். ஓகே இதுதான் ஆக்சுவலி வந்து அந்த ரூல்ஸ். மேபி நீங்க அப்புறமா வந்து நீங்க என்ன பண்ணுங்க, ஒரு ஹோம் ஒர்க் செய்யுங்க. இந்த ப்ராப்பர்ட்டி ஆஃப் ஃப்ராக்ஷன்ஸ் எனக்கு ஸ்கிரீன் தெரியுதானே? ஆமா. இந்த ப்ராப்பர்ட்டி ஆஃப் ஃப்ராக்ஷன்ஸ்ல வந்து a over b டைம்ஸ் இந்த டாட்னா டைம்ஸ் CODனா அப்படியே டைம்ஸ் பண்ணிருக்காங்க. ACBD சரிங்களேன். 2 times 5 10 3 times 7 21. ஸோ இது வந்து ப்ராப்பர் ஃப்ராக்ஷன்ல இருக்கு. ஸோ அதனால அப்படி விட்டுட்டாங்க. இது பாருங்களேன் ப்ராப்பர்ட்டி ஃப்ராக்ஷன் AOB டிவைட் பை COD செய்ய முடியாது சொன்னதானே? செய்ய முடியாது என்ன பண்ணிருக்காங்க, மாத்திட்டாங்க டைம்ஸ்க்கு. ஸோ AB DC ஆயிருச்சு. சிடில இருந்து டிசி மாத்திட்டாங்க. நான் சொன்னேன் முதல்ல மேல இருந்து கீழே, கீழே மேல. ஸோ அப்ப செய்ய முடியுது. ஓகே இப்போ 5 இது எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா 2/3 5/7 இன்வெர்ஸ் பண்ணிட்டாங்களா? ஸோ 7 times 2 14 3 times 15. ஸோ இது வந்து ப்ராப்பர் ஃப்ராக்ஷன் இருக்குனால அப்படியே விட்டுட்டாங்க. ஓகே இது பாத்தீங்கன்னா இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷன்ல இருக்கு. பட் அவங்க வந்து ஒண்ணுமே செய்யல, விட்டுட்டாங்க. அப்படியே பார்க்க போனா வந்து மிக்ஸ் நம்பருக்கு மாத்திருக்கணும் தானே. 9/5 வந்து மிக்ஸ் நம்பருக்கு மாத்தணும். ஓகே. ஸோ ஆனா இதுல வந்து அப்படியே விட்டுட்டாங்க. ஓகே இந்த ரூல்ஸ் பாருங்க. AOC பிளஸ் BOC இது ரெண்டுமே அந்த டினோமினேட்டர் சேமா இருக்கிறதுனால அப்படியே கிக்கால் கேன் அப்படியே வந்துருச்சு. 5 5 5 மேல நம்ம மட்டும் செஞ்சுட்டாங்க. 2 + 7 2 + 7. ஆனா டினோமினேட்டர் சேமா இல்லாதப்ப என்ன பண்ணிருக்காங்க, மேக் இட் சிம்பிள். மேக் இட் சேம்னா BD B டைம்ஸ் D. ஸோ இங்க B வந்து D டைம்ஸ் பண்ணால A வந்து D ஓட டைம்ஸ் பண்ணிருக்காங்க. இங்க B ஓட டைம்ஸ் பண்ணால இங்க BC ஆயிடுச்சு. இது உங்களுக்கு கஷ்டமா இருந்துச்சுன்னா லுக் அட் எக்ஸாம்பிள்ல 5 times 7 35. ஸோ ரெண்டும் டைம்ஸ் பண்ணிட்டாங்க. இங்க நம்ம 7 டைம்ஸ் பண்ணால 2ல வந்து டைம்ஸ் 7 பண்ணிருக்காங்க. ஈஸியா. அதே மாதிரி இங்க 5 டைம்ஸ் பண்ணிருக்கனால 3 வந்து 5 டைம்ஸ் பண்ணிருக்காங்க. அவ்வளவுதான். So basically answer வந்து 2 times 7 plus 3 times 5. Yes, correct. So 14 plus 30 3 times 5 is 15. yeah, correct. 7 times 14. 14 plus 15 is 29. அப்படி வந்துருச்சு. Okay, ready. ஓகே நம்பர் 5 வந்து சிம்பிளில இந்த AC டிவைட் பை BC அவங்க வந்து எலிமினேட் பண்ணிட்டாங்க. CC வந்து டிவைட் பண்ணல நம்ம சொல்லி கொடுத்த மாதிரி அந்த ஃப்ராக்ஷன். ஓகே இது ரெண்டு இருந்துச்சுன்னா CD எலிமினேட் பண்ணிடலாம், AB அப்படியே. ஸோ அதே மாதிரி தான் 5 5 இருக்கனால நம்ம டிவைட் பண்ணிடலாம். ஓகே அடுத்தது வந்து if AB equals to CD then AD equals to BC. இது தெரியுமா எப்படி வருதுன்னு? இது வந்து என்னன்னா AB equals to CD னா AD equals to BC. AD A times D. Okay, இப்போ let's say காமிக்கிறாங்க 2 3 equals to 6 9. So 2 times 9 equals to 3 times 6 அப்படி காமிக்கிறாங்க. Okay. இது வந்து கிராஸ் மல்டிப்ளிகேஷன். ஓகே இப்போ நீங்க 2 times 9 செஞ்சீங்கன்னா என்ன வரும்? 2 times 9 18. 18. 3 times 6 9. 3 times 6 18 ல. Oh 3 times yeah sorry. So 18 ல. So both 18 2 times 9. அப்ப இந்த மாதிரி ரூல் அவங்க கொடுத்துருக்காங்க சும்மா if AB equals to CD அப்படின்னாங்கன்னா which means நம்ம கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணோம்னா அந்த ஆன்சர் கிடைச்சிடும். இது புரியுதா இல்ல இன்னும் எக்ஸ்பிளைன் பண்ணுமா நானே? ஓகே தான் ப்ரோ இது. ஓகே ஓகே ஆல்ரைட். இது ஆக்சுவலி வந்து கொஞ்சம் டீப்பா போகுது. லீஸ்ட் காமன் டினோமினேட்டர் சொல்லிட்டு. ஸோ நான் ராஃப்லி நான் உங்களுக்கு காமிக்கிறேன். காமிக்கிறாங்க ஸ்டூடெண்ட் ஆர் எக்ஸ்பெக்டட் டு ரைட் ப்ராப்பர் ஸ்டெப் லைக் திஸ். அவங்க வந்து இந்த மாதிரி காமிக்கணும் அப்படி சொல்றாங்க. ஸோ நம்ம கால்குலேட்டர்ல வந்து நம்ம செஞ்ச ஆன்சர் கிடைச்சிரும். ஆனா வந்து ஸ்டெப்க்கு வந்து மைனஸ் பண்ணிடுவாங்க மார்க். ஸோ அதுதான். ஓகே இது வந்து ஓகே இது ஆக்சுவலி இந்த பேப்பர் உங்கள்ட்ட இருக்கு தானே? இந்த ஸ்கிரிப்ட் உங்கள்ட்ட இருக்கு தானே? எது ப்ரோ? இத நீங்க கொடுத்துருக்கீங்க இந்த நோட்ஸ் உங்கள்ட்ட இருக்கு தானே? இது இருக்கு. ஓகே அது நீங்க ரிஃபர் பண்றீங்களா இல்ல இதுதான் பாக்குறீங்களா? இதுதான் பார்த்துட்டு இருக்கேன். ஓகே ஓகே ஆக்சுவலி போலே வந்து பிரிண்ட் பண்ணிச்சிங்க. ஸோ அப்ப எதுவும் நீங்க இப்ப நீங்க படிக்கிறப்ப எதுவும் நம்புதுன்னா இதுலயே நீங்க ஜாட் டவுன் பண்ணீங்கன்னா நீங்க எக்ஸாமுக்கு வந்து அதே நீங்க ரிஃபர் பண்ணிக்கலாம். ஓகே ஓகே இப்போ நான் வந்து ஒரு எக்ஸாம்பிள் காமிக்கிறேன். இது வந்து கொஞ்சம்
எப்படி சொல்றது, காம்ப்ளிகேட்டட் சொல்ல முடியாது, இன்னும் கொஞ்சம் ஈஸியர் வேல எப்படி வந்து நம்ம எடிஷன் செய்யறது வெரி ஃபாஸ்டா அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு ஸ்டெப் சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகே. என் ஸ்கிரீன் தெரிதா பாத்துங்க. சரி ப்ரோ. ஓகே ஓகே, இப்போ வந்து நான் அந்த இப்போ வந்து கொடுத்துருக்காங்க யூசிங் த எல்சிடி டு ஆட் ஃப்ராக்ஷன். ஓகே, எவாலுவேட் 5/36 plus 7/120. இப்போ நம்ம சொல்லி கொடுத்த மாதிரினா நம்ம யூசுவலா என்ன பண்ணுவோம், நம்ம டினோமினேட்டரை பார்ப்போம், சேம் ஆயிலனா டைம்ஸ் பண்ணுவோம் தானே. ஆமா. அந்த மெத்தட் நம்ம செய்யலாம், பட் அது வந்து ரொம்ப லாங் ப்ராசஸ். பிகாஸ் நீங்க அங்க டைம்ஸ் பண்ணீங்கன்னா 120யோட, ஓகே இங்க 120யோட டைம்ஸ் பண்றீங்க தானே, மேலேயும் 120 டைம்ஸ் பண்ணணும், இங்கேயும் 36 டைம்ஸ் பண்ணணும், இங்கேயும் 36 டைம்ஸ் பண்ணணும், அப்புறம் நீங்க சிம்பிளிஃபை பண்ணணும். ஸோ வந்து ஸ்டெப் வந்து ரொம்ப நீட்டு. ஸோ இப்போ வந்து இவங்க என்ன சொல்றாங்கன்னா நம்ம வந்து சிம்பிள் ஃபார்ம்ல செய்யலாம். எப்படி செய்யணும்னா அதை இன்ட்ரடியூஸ் பண்றாங்க, எல்சிடி, லோவஸ்ட் காமன் டினோமினேட்டர். ஓகேவா, இது வந்து புதுசா அவங்க இன்ட்ரோடியூஸ் பண்ணி விட்டுருக்காங்க. ஓகே, எப்படி லோவஸ்ட் காமன் டினோமினேட்டர்னா, ஓகே 36 வந்து என்ன டைம்ஸ்ல இருக்குன்னு பார்த்தோம்னா டைம்ஸ் 9ல இருக்கு. ஓகே, நோர பண்ணுது. ஓகே 36 வந்து என்னென்ன டைம்ஸ்ல இருக்கு பார்த்தோம்னா டைம்ஸ் 9ல இருக்கு, டைம்ஸ் 3ல இருக்கு, டைம்ஸ் 4ல இருக்கு. ஓகே, நம்ம இந்த லோவஸ்ட் எடுக்கணும். நம்ம லோவஸ்ட் பார்த்தோம்னா டைம்ஸ் 3ல. ஸோ அதே மாதிரி 120 வந்து எந்தெந்த டைம்ஸ்ல இருக்குன்னு பார்த்தோம்னா நிறைய டைம்ஸ்ல இருக்குல்ல, 2 டைம்ஸ்ல இருக்கு, இந்த லோவஸ்ட்ல 3ல இருக்கு, எஸ் கரெக்ட், 3ல இருக்கு, 5ல இருக்கு. ஓகே, ஸோ இந்த லோவஸ்ட் காமன் டினோமினேட்டர் என்ன சொல்றாங்கன்னா இந்த 36 எப்படி கிடைக்கும் அப்படின்னா 9 டைம்ஸ் 436 தானே, 9 436. ஓகே, அதே மாதிரி 120 வந்து எப்படி கிடைக்கும்னு பார்த்தோம்னா 2 டைம்ஸ் 2 கியூபிக்ல 8 டைம்ஸ் 3, 8 டைம்ஸ் 3 5, இது எல்லாமே டைம்ஸ் பண்ணலாம். ஓகேவா, ஸோ அப்போ இது 8ல 8 எப்படி கிடைக்கும் அப்படி சொல்றது உங்களுக்கு. ஓகே, 8 வந்து நம்ம வந்து இந்த கியூபிக் பண்றோம், இது தெரியுமா உங்களுக்கு. 8 வந்து கியூபிக்னா 2 டைம்ஸ் 2 டைம்ஸ் 2. ஓகே ஓகே, அப்ப 2 டைம்ஸ் 2 டைம்ஸ் 2 4 டைம்ஸ் 2 இஸ் 8. ஓகேவா, ஸோ அப்ப இந்த 8 டைம்ஸ் 3 டைம்ஸ் 5 பண்ணோம்னா கால்குலேட் பண்ணி பாருங்க, 8 டைம்ஸ் 3 டைம்ஸ் 5 என்ன வருதுன்னு. 8 டைம்ஸ் 3 டைம்ஸ் 5 120 வரும். ஆமா. ஓகே, அப்ப இத வந்து நம்ம இங்க வந்து கியூபிக் பண்ணிட்டாங்க. எப்படின்னா 2 கியூபிக் டைம்ஸ் 3 டைம்ஸ் 5. ஓகேவா, அதே மாதிரி இதையுமே நம்ம கியூபிக் பண்ணலாம். எப்படி 3 டைம்ஸ் பவர் ஆஃப் 2 டைம்ஸ் 4 வந்து 2 டு த பவர் ஆஃப் 2 பண்ணலாம். இது வரைக்கும் புரியுதா ப்ரோ? இது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. அதான் இது ஆக்சுவலி அதான் சொல்றேன். இது வந்து எப்படின்னா நம்ம இதுக்கு ரெண்டுமே வந்து காமனா வந்து ஓகே லெட்ஸ் சே நான் இந்த மெத்தட் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். ஓகே 36 120. ஓகே, லோவஸ்ட் காமன் மல்டிபிள் பார்ப்போமே. ஓகே, இப்போ வந்து ஓகே இப்போ இதுல வந்து நம்ம இந்த 36க்கும் 120க்கும் ரொம்ப காமனா இந்த பிக்கஸ்ட் நம்பர் எது எடுக்கலாம் பார்த்தோம்னா டைம்ஸ் 6 எடுக்கலாம். கரெக்டா? ஓகே ஓகே, 6 டைம்ஸ் 6 இஸ் 36 தானே. ஆமா, 6 டைம்ஸ் 6 இஸ் 36. இது வந்து 20 டைம்ஸ் 6 வந்து 120 வரும். கரெக்டா? மைனஸ் 36 பண்ணி 6 டைம்ஸ் 6. ஓகே, 20 டைம்ஸ் 120 வரும். ஓகே, இப்போ 6க்கும் 20க்கும் எது காமனா இருக்கு? எது நம்ம காமனா இருக்கு? 20. 6க்கும் 20க்கும் என்னோட ஸ்கிரீன் தெரியுதுனே. ஓகே, தெரியுது. ஓகே, 6க்கும் 20க்கும் வந்து எது காமனா இருக்கு? மல்டிபிள் ஆஃப் புரியல ப்ரோ, எப்படி லைக் 6. ஓகே 6 ஓ ஓகே டைம்ஸ் 6ம் ஆன்சர் எந்த டைம்ஸ்ல இருந்து 6ம் 20ம் வரும்? இந்த டைம்ஸ் 6 20 வருமா? இப்போ டைம்ஸ் 3ல பார்த்தோம்னா
2 times 3 6 வருது. ஆனா 20 வராது. அந்த மாதிரி எந்த டைம்ஸ்ல 6 20 வரும்? அந்த டைம்ஸ்ல 6 இருக்கும் 20 இருக்கும். 3 3 3 வராத. 3 20 இல்ல. ஆமா. 6 6 6லயும் வராது. 2 ஓகே இப்போ வந்து முதல்ல டெக்னிக்ல வருது. லைக் எது எது எந்த டைம்ஸ்ல இது ரெண்டுமே வருதுன்ற ஆமா ஆமா அதுதான் ஆக்சுவலி. ஆனா வந்து நான் இன்னும் சிம்பிள் ஃபார்ம்ல நான் செஞ்சு சொல்லி கொடுக்குறேன். ஸோ இது உங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிச்சுன்னா ஓகே. ஆக்சுவலி நம்ம செஞ்சாலே போதும்ல. ஸோ இந்த ஃபார்மேட்ல உங்களுக்கு புரிஞ்சுனா ஓகே. ஸோ இந்த இது 2 வந்து 6லயும் இருக்கு 20லயும் இருக்குல்ல. ஸோ 2 எத்தனை டைம்ஸ் 2 is 6, 3 times 2 is 6, எத்தனை டைம்ஸ் 2 is 20, 10 times 2 is 20. ஓகே, இதுக்கு மேல நம்ம செய்ய முடியாதுன்னு நினைக்கிறேன். 3ம் 10ம் ஒரு டைம்ஸ்ல இல்லவே இல்லை தானே? எந்த டைம்ஸ்ல 3ம் இருக்கு 10ம் இருக்கு? இல்ல அறவே இல்ல. சோ இப்ப நம்ம என்ன பண்ணலாம்னா 6 times 2 times 3 times 10 எவ்வளவு? இப்படி செய்யலாமா? 6 times 2 times 3 times 10 360 தானே? ஆமா 360. ஓகே, அப்ப அவங்க என்ன சொல்றாங்கன்னா இந்த 360 வந்து எங்க அந்த क्वेश्चन lowest common. ஓகே, இந்த 5/36 5/36 plus 7/120. Okay, 7/120. ஓகே, அப்ப என்ன சொல்றாங்கன்னா இதோட லோவஸ்ட் காமன் டினோமினேட்டர் என்னன்னு பார்த்தோம்னா 360. இது வந்து இன்னும் ஈஸி வேல உங்களுக்கு இன்னும் அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுக்கு. ஓகேவா? சோ இப்ப என்னதுன்னா இந்த 36 நம்ம என்ன டைம்ஸ் பண்ணனும்னா 360 ஆகும். சோ நீங்க என்ன பண்ணா 360 கால்குலேட்டர் செய்யலாம். அது 360 டிவைட் பை 36 ங்க 10. சோ இத நீங்க டைம்ஸ் 10 பண்ணீங்கன்னா 360 ஆயிரும். கரெக்ட்டா நாட்? அதே மாதிரி மேலயும் டைம்ஸ் 10 பண்ணனும். ஓகே, 120 என்ன டைம்ஸ் பண்ணா 360. ஓகே, இது டிவைட் பண்ணுங்க. 360 டிவைட் பை 120 3 ஓகே டைம்ஸ். அப்ப மேலயும் டைம்ஸ் 3 அவ்வளவுதான். சோ இப்போ நீங்க செஞ்சீங்கன்னா 10 times 5 is 50 over 360 plus 7 times 3 is 21 over 360. In other format நம்ம எப்படி எழுதலாம்னா 50 plus 21 over 360 எழுதலாம். ஏன்னா இது ரெண்டுமே சேம்ல. ஓகே, சோ இப்போ நீங்க வந்து டினோமினேட்டரை வந்து சேம் ஆக்கிருந்தீங்கன்னா வந்து டைம்ஸ் பண்ணீங்கன்னா more than that வந்திருக்கும். ரைட் ஆலியா? ஆமா. இப்போ நீங்க சும்மா நீங்க செஞ்சு பாருங்க. 71/36 36 over 36 times 120 செஞ்சீங்கன்னா என்ன வந்துச்சு? என்ன bro? 36 times 120 செஞ்சா என்ன வரும்? 36 times 120 36 times 120 4320. 4320. சோ இத நம்ம அவாய்ட் பண்றதுக்கு நம்ம இந்த லோவஸ்ட் காமன் டினோமினேட்டரை கண்டுபிடிச்சோம். ஆக்சுவலி இந்த 4320 வச்சு செய்யலாம். ஆனா ரொம்ப நீட் ப்ராசஸ்னால இந்த மாதிரி லோவஸ்ட் காமன் டினோமினேட்டர் சொல்றாங்களே இத வச்சு செய்யணும். இது புரியுதா ப்ரோ உங்களுக்கு? இந்த இது புரிஞ்சிச்சுனா ஓகே தான். ஓகே, எனக்கு அவ்வளவு புரியல. ஆனா நான் இது திரும்ப நான் பார்த்து திரும்ப செஞ்சா எனக்கு புரியும். Okay. Oh, you want me to explain one more contoh, one more example? No. Actually, இது வந்து நான் திரும்ப எனக்கு one time என் மைண்ட் எசை பண்ணது. நான் 2-3 times நான் சொந்தமா செஞ்சதான் எனக்கு ஏறும். இல்லைன்னா நான் இன்னொரு எக்ஸாம்பிள் கொடுக்குறேன். ஓகே, நம்ம பிக் நம்பர் எடுப்போமே. 2/45 plus 49 வச்சுக்கோ. 49 plus 3/36. ஓகே, சோ இந்த மாதிரி क्वेश्चंस வருதுன்னா நம்ம வந்து இந்த நம்பர் ரொம்ப பிக்கா இருக்கு. கரெக்ட்டா? சோ இது வந்து நம்ம என்ன பண்ண போறோம்னா லோவஸ்ட் காமன் டினோமினேட்டர் கண்டுபிடிக்க போறோம். ஓகே, இது எப்படி நம்ம கண்டுபிடிக்கலாம்னா simply we take the two numbers 49 36. ஓகே, we find the common. இந்த ரெண்டு நம்பர்லயும் எந்த நம்பர் வந்து காமனா இருக்கு அப்படி பார்க்கணும். சோ இதுல வந்து ரெண்டுமே எந்த நம்பர் காமனா இருக்கு?
எந்த டைம்ஸ் ஒத்து வருதுன்னு எந்த பார்க்கணும். டைம்ஸ் ஆக்சுவலி 49 முடியாது நினைக்கிறேன். ஆமா. வெயிட் ஐ மீன் ஐ ஜஸ்ட் a bit நானும் கால்குலேட்டர் வேணும் இப்ப. Okay, times. Okay, 294. ஓகே 294 வச்சுக்கோமே. ஸோ இது வந்து ரொம்ப பிக் நம்பர்னால நம்ம வந்து கால்குலேட்டர் ஐ மீன் நம்ம வந்து லோவஸ்ட் காமன் டினாமினேட்டர் செஞ்சா வெரி ஈஸியா வந்துடலாம். ஸோ இது ரெண்டு நம்பர்லயும் எது காமனா இருக்கு பார்த்தோம்னா நம்ம டிவைட் பண்ணி பார்க்கலாம்ல. ஓகே 294 டிவைட் பை 294 டிவைட் பை 36 294 டிவைட் பை 36 செய்ய முடியாது. இப்போ எப்படின்னா 36 ஓட காமன் என்னென்ன டைம்ஸ்ல இருக்கு? 3ல இருக்கு, 6ல இருக்கு, 9ல இருக்கு தானே? ஓகே 6 times 6 36, 12 times 3 36, 9 times 4 36. ஸோ நம்ம வந்து பிக் நம்பர் இருக்குமே 9. ஸோ 294 டிவைட் பை 9 செஞ்சு பாருங்க வருதா? 294 டிவைட் பை 9 டெசிமல்ல வருது. ஆமா 32.6. அப்ப முடியாது. ஸோ இப்போ நம்ம வந்து 294 டிவைட் பை 6 the next biggest number 49 வருது கரெக்டா? ஆமா. அப்ப நம்ம 6 எடுக்கலாம். ஸோ என்ன ஆன்சர் வரும்? இது வந்து 49 வரும். இது வந்து 6 times 6 வரும் 36. Correct not? 6 times 6 36. 49 times 6 is 294. இப்போ 49 6 எந்த நம்பர்ல இருக்கு? எதுலயும் இல்ல. எதுலயுமே இல்ல. எஸ் எக்ஸாக்ட்லி. ஸோ இந்த சிச்சுவேஷன் வந்துருச்சுன்னா நம்ம இந்த 6 times 49 times 6 அப்படி செய்யறோம். 6 times 49 times 6 1764. 1764 ஆக்சுவலி பெரிய நம்பரா தான் வருது. ஆனா இது வந்து இன்னும் பெரிய நம்பரா இருக்கும் ரைட் இல்ல? 294 டைம்ஸ் 36 செஞ்சா இன்னும் கூட 10,000 கிட்ட போகுது. ஸோ அதான் நான் ரொம்ப பேராசப்பட்டு ரொம்ப பெரிய நம்பர் எடுத்துட்டேன். ஆக்சுவலி வந்து இவ்வளவு பெரிய நம்பர் வராதுல. ஸோ இதுதான் மெத்தட். இந்த மெத்தட் உங்களுக்கு இந்த எல்சிடி எப்படி கண்டுபிடிக்கணும்னு சொல்றது தான் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஓகே ஆனா புரிஞ்சிருச்சு. ஓகே இந்த இது வந்து எப்படி எதை வச்சு எது இது பண்ணா அந்த டைம்ஸ் ஒத்து வரும்ன்றத பார்த்துட்டு அதை வச்சு குறைக்கணும். எக்ஸாக்ட்லி ப்ரோ, அவ்வளவுதான். ஓகே நான் இந்த ரெக்கார்டிங் உங்களுக்கு அனுப்புறேன். ஸோ நீங்க மல்டிபிள் டைம்ல நீங்க போட்டு போட்டு கேட்டு கண்டிப்பா இது பண்ணிக்க. ஓகே ஸோ இப்போ வந்து நான் பேக் டு டாபிக்கா. ஸோ இப்போ நான் உங்களுக்கு ஷேர் பண்ணா மேபி உங்களுக்கு புரியும் அவங்க என்ன சொல்றாங்க அப்படி சொல்லி. ஷேர் பண்ண முடியல. என்டையர் ஸ்கிரீன் தான் பண்ண முடியுது. அப்பப்ப அந்த இது வர மாட்டேங்குது, இந்த பாப்அப் ஸ்கிரீன் வர மாட்டேங்குது. ஓகே இப்போ பாத்தீங்களா அந்த 360 எப்படி கிடைச்சிச்சுன்னு? ஆக்சுவலி வந்து அவங்க என்னென்ன மெத்தட் யூஸ் பண்ணி செஞ்சிருக்காங்க. நான் உங்களுக்கு வந்து அந்த டிவைட் பண்ற மெத்தட் சொல்லி கொடுத்தேன். ஸோ அதனால அந்த 360 கிடைச்சிட்டோன்னே அவங்க நார்மலா செஞ்சுட்டாங்க. ஸோ இதான் 70/360, 33/360 அவங்க ஆன்சர் வந்து இப்படி கிடைச்சிருக்கும். ஸோ இட்ஸ் ஓகே, நீங்க அந்த மெத்தடை யூஸ் பண்ணலாம். நீங்க என்ன செய்யலாம், ஸ்டூடெண்ட் ஆர் எக்ஸ்பெக்டட் டு ரைட் ப்ராப்பர் ஸ்டெப் லைக் திஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலி இந்த மெத்தட் கூட நீங்க யூஸ் பண்ணலாம். அந்த லோவஸ்ட் காமன் நான் சொல்லி கொடுத்த அந்த எல்சிடி. ஓகே நவ் ட்ரை தீஸ் சொல்லிருக்காங்க. ஸோ மேபி நீங்க அப்புறமா நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். 4 ஐ சே இதே நம்ம செஞ்சிருக்கலாம். ஆக்சுவலி யூ வாண்ட் மீ டு ஷோ அந்த 415 310 நீங்க ட்ரை பண்ணி என்ன ப்ரோ? கேன் ப்ரோ காமிக்கிட்டா இல்ல நீங்க சரிங்களா? காமிங்க ப்ரோ. ஓகே நான் காமிக்கிறேன். நானும் கூட சேர்ந்து ட்ரை பண்றேன் உங்க கூட. ஓகே வெரி குட். நம்பர் தெரியுமா ப்ரோ? ஐயோ இட்ஸ் ஓகே நான் இருங்க நானே பார்க்கறேன். ஓகே 415 3/10. யா நம்ம ஆக்சுவலி இது இந்த சொத்தவே எடுத்துக்கலாம். ஆமா அது முதல்ல நம்ம கூடயே போயிடுச்சுல. ஆமா எங்க ஸ்டக் ஆகுறீங்க நீங்க சொல்லுங்க. என்னோட ஸ்கிரீன் தெரியல, ஷேர் ஸ்கிரீன் இல்ல
வச்சுக்கோங்க. ஓகேனா ப்ரோ? ஓகே. ஸோ 10 ஆஃப் 15 வந்து டைம்ஸ் 5ல வரும். ஓகே, வெரி குட். ஸோ 3 times 5 is 15, 2 times 5 is 10. 10. ஸோ இதுக்கு மேல நம்ம ஒண்ணுமே செய்ய முடியாது. ஸோ வாட்ஸ் த எல்சிடி? 5 times 3 times 2. எஸ். ஆன்சர் ப்ரோ? 30. எஸ், அதுதான் அதோட லோவஸ்ட் காமன் டினாமினேட்டர். ஸோ இப்போ நீங்க வந்து 15 30 ஆகுறதுன்னா என்ன, எத்தனை டைம்ஸ் பண்ணோம்? என்ன ப்ரோ? இந்த 15 வந்து 30 ஆக்கணும், எத்தனை டைம்ஸ் பண்ணணும்? எத்தனையோட டைம்ஸ்? வாட் டைம்ஸ் 15 வந்து 30 ஆகும்? 2. 2. ஸோ இங்க நீங்க 2 டைம்ஸ் பண்றதுனால மேலேயும் 2 டைம்ஸ் பண்றீங்க. வாட் டைம்ஸ் 10 30 ஆகும்? What times? 10 equals to 30. 3. 3. ஸோ இங்கேயும் டைம்ஸ் 3. அவ்வளோதான் ப்ரோ. ஸோ இதை நீங்க எழுதுறப்ப 2 times 4 is 8 over 30 plus 3 times 3 is 9 over 30. So now you can add this. ப்ரோ ஏதாச்சும் எழுதுனீங்களா ஸ்க்ரீன்ல? ஐயோ வருவி, அது வந்துருச்சு. இப்போதான் வருது. ஏன் லேக் ஆகுதுல்ல இன்டர்நெட்? ஓகே. ஐயோ நான் வரிசையா சொன்னிக்கிட்டு இருந்தேன். ஓகே ஓகே பரவாயில்ல ப்ரோ. அண்டர்ஸ்டாண்டா? இல்லை அண்டோ பண்ணிட்டு காப்பிட்டா? இல்லை இல்லை பரவாயில்ல. 4 15 3 10. So 2 times 4 8, 2 times 15 is 30. So 3 times 3 is 9, 10 is 30. So 8 over 9, 30 over 30. So answer is 17 over 30. Yes, correct bro. Okay. Got it. Okay, அவ்வளவுதான். ஆக்சுவலி இதுதான் வந்து இந்த இதோட இது. ஸோ ஸ்டாப் ஷேர் பண்ணுறேன். ஸோ இதுக்கு மேலே வந்து என்ன இருக்குன்னா இந்த ரியல் லைன் இருக்கு. பட் இஸ் இட் ஓகேவா உங்களுக்கு இப்போ சொல்லிக் கொடுக்குறதுக்கு? ரியல் லைன் ஆக்சுவலி எனக்கு கொஞ்சம் ஈஸியாக தான் ப்ரோ இருந்துச்சு. ஒன்று சொல்லுவாங்க அது ஓகே. ரியல் லைன் ஏதோ என்னால் புரிஞ்ச முடியும். ஜஸ்ட் வந்து அதை ஐடென்டிஃபை பண்ணணும். இந்த ஜஸ்ட் அது சிம்பிள் ஞாபகம் வச்சுக்கிட்டாலே கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அந்த கிரேட்டர் தென் லெஸ் தென். ஓகே. ஸோ நெகட்டிவ் எல்லாம் லெஃப்ட்ல வரும், நியூட்ரல் எல்லாம் ரைட்ல வரும். எஸ் கரெக்ட். ஓகே. அப்புறம் செட் அண்ட் இன்டர்வல்ஸ். செட் அண்ட் இன்டர்வல்ஸ் இது நான் எழுதி வச்சிருக்கேன், ஆனா என் மைண்ட்ல அவ்வளோ இல்லை. நான் திரும்ப ஒரு வாட்டி ரிவைஸ் பண்ண வந்துடும். ஓ இது ஓகேன்றீங்களா? ஓகே. இதுல வந்து நம்ம மெயினா இந்த யூனா என்னது, இந்த என்னா என்னது அதுதான் நமக்கு தெரியணும். கீழே வந்து ஆமா அது வந்து யூனியன் அண்ட் இன்டர்செக்ஷன். யூனியன்னா எல்லாமே சேர்த்து, இன்டர்செக்ஷன்னா எது எது ஜாயிண்ட் ஆகுதோ அது மட்டும் தான். எஸ் வெரி குட். அவ்வளவுதான் ப்ரோ. இது ஆக்சுவலி அவ்வளவுதான் அந்த டாபிக். இன்டர்வல்ஸ் அந்த இப்போ வந்து இந்த ஏல வந்து இது இருக்கு, பில இருக்குல்ல. ஸோ நம்ம ஏயூபியா ஏஎன்பியா இல்லை எஸ்என்பியா அப்படி சொல்லி நம்ம இது பண்ணணும். ஸோ இது அதோட டயக்ராம். இந்த ஆக்சுவலி இது நீங்க அப்படியே நீங்க ஃபாலோ பண்ணிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சிடும். இந்த ஏபினா என்னது, ஏஎக்ஸ் ஈக்குவல்ஸ் இது வந்து என்னதுன்னா எக்ஸ் இஸ் கிரேட்டர் தென் ஏ பட் லெஸ்ஸர் தென் பி. அதனால ஏ டு பி. அப்ப இந்த நம்பர் எல்லாமே வந்து எக்ஸ். இப்ப வச்சுக்கலாம். அந்த பிராக்கெட் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும் ரைட்டா? which bracket bro? தோ அந்த எஸ் நோட்டேஷன். எஸ் அது ஆமா ஆக்சுவலி அது நான் கோ த்ரூ பண்ணல. ஆக்சுவலி அது என்ன மீனிங்? இந்த பிராக்கெட் அது ஒன்னொன்னுக்கும் ஒரு மீனிங் இருக்கும். லைக் நார்மல் பிராக்கெட் parenthesis இன்னும் என்னமோ ஒன்னு இருக்கும். ஆமா அந்த பெடமெஸ்ல பார்த்தோம் முத. ஆமா ஆனா அது ஒன்னொன்னு ஒரு மீனிங் இருக்கும். ஆமா ஓபன் க்ளோஸ் அந்த மாதிரி இருக்கும். ஓகே ஓகே. அது நானும் கோ த்ரூ பண்ணல. ஆனா உங்களுக்கு அது ஓகேவா? புரிஞ்சிச்சு அது? இது எனக்கு ஓகே தான் ப்ரோ. என்ன இது ஓகே தான். ஸோ ஆக்சுவலி இவ்வளோதான். ஆக்சுவலி
ஓ இதுதான் அந்த ஓப்பன் க்ளோஸ் இன்டர்வல். ஓகே இங்க இருக்கு. ஆமா ஆமா. ஓகே ஓகே ஓகே. ஸோ தித்தி ஓப்பன் புக்கால் இருந்துச்சுன்னா ஓப்பன்ல இதுனா ஆஹா. ஸோ அது லெஃப்ட் ரைட்ல எங்கேயாச்சும் ஒன்று ஓப்பன் பண்ணியிருப்பாங்க அதில் க்ளோஸ் பண்ணியிருப்பாங்க, அதுக்கேற்றபடி நம்ம வரைஞ்சிக்க வேண்டியதான். ஓ இந்த மாதிரி பிராக்கெட்னா இன்டர்வல்ல இருக்கு, ஆமா க்ளோஸ்னா இன்க்ளூடட்ல இருக்கு. ஆமா. ஓகே இப்பதான் நானே படிச்சுக்கிறேன். ஓகே இட்ஸ் நாட் அ நம்பர். ஓகே இன்ஃபினிட்டி. இன்ஃபினிட்டி வந்து அது வந்து அப்படியே போய்கிட்டே இருக்கும். இப்படி பெருசாக்கி பாக்குறப்பதான் எனக்கு இந்த பிராக்கெட் எல்லாம் தெரியுது. ஏன்னா முதல்ல நான் கோத்ரூ பண்றப்ப எனக்கு புரியல என்ன சொல்ல வராங்க. இப்ப நீங்க சொன்னதான் தெரியுது. இப்போ வந்து இது வந்து இன்க்ளூடட்ல, இது வந்து நாட் இன்க்ளூடட். ஓகே இன்க்ளூடட் நாட் இன்க்ளூடட். ஓகே லேப்டாப்ல பாக்குறதுக்கு தான் ஈஸியா இருக்கும். நான் போன்லயே பார்த்தேன். ஓகே அப்ப இது ஓகேல ப்ரோ? இது ஓகே தான் ப்ரோ. எனக்கு மேபி நீங்க அந்த கீழே அந்த எக்ஸசைஸ் கொடுத்துருந்தாங்களே, ஸோ நீங்க ட்ரை பண்ணிட்டு நீங்க அப்டேட் பண்ணலாம் நெக்ஸ்ட் கிளாஸ்ல. ஓகே இது இந்த எக்ஸசைஸ் இருக்குல்ல ப்ரோ. ஓகே இந்த எக்ஸசைஸ்ல பாத்தீங்கன்னா ஓகே இப்போ இதெல்லாம் எனக்கு ஓகே. ஸோ இப்போ என்னோட மைண்ட் ஆட்டோமேட்டிக்கா ஏன் கஷ்டம்னு தோணுதுனாலே, இப்போ இந்த 5வது கேள்வி பாருங்களேன், எக்ஸ் பிளஸ் 2y பிளஸ் 3z ஈக்குவல்ஸ் எக்ஸ். இப்படி வந்தாலே இந்த ஆல்பபெட் வந்தாலே என் மைண்ட் ஓ இது கஷ்டம் அந்த மாதிரி வந்தது. படஹால் அதெல்லாம் ஒண்ணுமே இல்லை, அது ஜஸ்ட் என் மைண்டை ஒரு கன்ஃபியூஸ் பண்றதுக்கு தான் ஆல்பபெட் வைக்கிறாங்கன்னு எனக்கு தெரியுது. ஆனா அது எப்படி சால்வ் பண்றதுன்னு தெரியாத வச்சு நான் முடிச்சுக்கிறேன். ஓகே இதோட क्वेश्चन என்னன்னா state the property of real number being used. ஓகே இது என்ன क्वेश्चनனா, ஓகே நான் இந்த காமிக்கிறேன். அந்த மேல அந்த என்ன cumulative அதுதான் எழுதணும். ஓகே இதுதான். இது வந்து என்னன்னா அது வந்து ஆன்சர், இது क्वेश्चन கொடுத்து ஆன்சரும் கொடுத்துட்டாங்க. ஆனா எப்படி வந்துச்சு சொல்லிட்டு என்ன ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணிருக்காங்க அப்படி சொல்லிட்டு. சோ இந்த ப்ராப்பர்ட்டி நீங்க முதல்ல அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. ஓகே டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ராப்பர்ட்டினா ஜஸ்ட் டைம்ஸ் பண்றாங்க 2x 3 டைம்ஸ் அவ்வளவுதான், வெறும் டிஸ்ட்ரிபியூட் பண்றாங்க. இது வந்து ஆன்சர் எழுதுறப்ப சிம்பிளிஃபை, அவ்வளவுதான் அதோட ப்ராப்பர்ட்டி. அத நான் ஜஸ்ட் என் மைண்ட்ல வந்துட்டு சேஞ்ச் பண்ணி இடம் மாத்திட்டாங்க அப்படின்னு தான் வச்சுக்கிட்டேன். எஸ் அதோட உள்ள டைம்ஸ் பண்றாங்க, அது இடத்த டிஸ்ட்ரிபியூட் பண்றாங்களே, சோ அத டிஸ்ட்ரிபியூட் ப்ராப்பர்ட்டி. இது வந்து என்னன்னா அசோசியேஷன் என்னன்னா வந்து இந்த ஹோல் திங்கே வந்து டைம்ஸ் பண்றாங்களே, ஓகே அது சேம் தான் டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ராப்பர்ட்டி. அப்புறம் இந்த a டைம்ஸ் x b டைம்ஸ் x 8x bx இருக்குல்ல, இதுவும் டிஸ்ட்ரிபியூட் பண்றாங்க. நீங்க பக்கமா ஒரு ஏரோ போட்டுருக்கணும், அப்பதான் உங்களுக்கு தெரியும். ஓகேவா, ax bx ay by அதுவும் டிஸ்ட்ரிபியூட்டிவ். அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டினா என்னன்னா அது எல்லாத்தையும் வந்து பிராக்கெட் ஓபன் பண்ணி ஒரு இதுல நேரா எழுதுறாங்க. அவ்வளவுதான். ஓகே இது மூணாவது பார்த்தோம்னா 2 தான் இருக்கு, 3 இருக்குமே. அதான் ப்ரோ டிஸ்ட்ரிபியூட். ஆமா கம்யூட்டேட்டிவ். கம்யூட்டேட்டிவ் போது பார்த்தனே இருந்துச்சு, மேல இருக்கு போல அவனுக்கு போடுறது நினைக்கிறேன். முதல்ல பார்க்குறேன். அதோ பாருங்க இங்க இருக்கு. கம்யூட்டேட்டிவ் வந்து ஆக்சுவலி வந்து ஒண்ணுமே இல்ல, அவ்வளவுதான். a plus b equals b plus a இந்த மாதிரி நம்ம திருப்பி எழுதணும்னா அது கம்யூட்டேட்டிவ். இது வந்து யூசுவலா வெரி ரேர் क्वेश्चनல கேக்குறது. யூசுவலா இந்த ரெண்டு தான் கேட்பாங்க, அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டியும் டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ராப்பர்ட்டி தான். டிஸ்ட்ரிபியூட்னா நான் வச்சுங்க நம்ம அதை அப்படியே உள்ள டைம்ஸ் பண்றது எல்லாமே டிஸ்ட்ரிபியூட்ல வரும். அசோசியேட்டிவ்னா அந்த பிராக்கெட்லாம் புக்கா பண்ணி எழுதுறோம்ல, அது வந்து அசோசியேட்டிவ். கடைசியா வந்து நம்ம क्वेश्चन ஆன்சர் பண்ணிட்ட பிறகு அது பேர் வந்து சிம்பிளிஃபை. இப்போ இந்த மாதிரி எழுதுறப்ப அது சிம்பிளிஃபை. பிராக்கெட் புக்கா பண்ணனா அது அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி. இந்த பிராக்கெட் இல்ல, சோ நம்ம டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டோம், அப்படியே எழுதிட்டோம், சோ அது வந்து சிம்பிளிஃபைல. ஓகே இப்போ நம்ம இந்த क्वेश्चन போவோம். உங்க மைண்டுக்கு வந்து தெரியுது, எனக்கு புரியுது நீங்க என்ன சொல்ல வரீங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ வந்து இப்போ உங்களுக்கு இந்த क्वेश्चन படிங்க, அந்த சொல்றாங்க, இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. இப்போ இது பாத்தீங்கன்னா நான் சொன்னேன் அது வரவே வராதுன்னு, அதுதான் இந்த இது அந்த ப்ராப்பர்ட்டி 7 + 10 திருப்பி போடுறது. அப்ப அது என்ன சொன்னீங்க, அது என்னது கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டி. ஓகே அப்ப இது வந்து என்னது 2 3 3 + 5 2 ஐயோ டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ராப்பர்ட்டி. டிஸ்ட்ரிபியூட்டிவ் இல்ல, இதுவும் திருப்பி போட்டு தான் வச்சிருக்காங்க. இது திருப்பி போடல. சரி நம்ம செக் பண்ணிக்குவோம், ஆன்சர் செக் பண்ணிக்குவோம். 310 310 310 310 ஆன்சர் வெரி குட்ல, ஆன்சரும் கீழே கொடுத்திருக்காங்க. சரி ப்ரோ நீங்க ஆன்சர் பேஜ் தான் கொடுத்திருக்கானுங்க. நீங்க ஆன்சர் பேஜ் வச்சீங்க ப்ரோ. ஓகே வெயிட். ஓகே செக் பண்ணி பாருங்க. 3 இந்த ஆன்சர் என்னன்னு எத்தனாவது ப்ரோ? 310 310 போட்டுருக்கு. 310 ஆஹா அப்படி போடல, மூணாவது ஆன்சர் மட்டும் தான் போட்டிருக்காங்க. கம்யூட்டேட்டிவ்
ப்ராப்பர்ட்டி ஃபார் எடிஷன் தான் போட்டிருக்கானுங்க. ஓகே, நாலாவது நாலாவது இல்லை ஆன்சரு. நாலு ஆன்சர் இல்லையா? ஆன்சர் இல்லை, அஞ்சாவது தான் இருக்கு. நாலு ஆன்சர் கொடுக்கலையோ? கொடுக்கல. அஞ்சாவது என்ன கொடுக்குறாங்க? அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி ஃபார் எடிஷன். அசோசியேட்டிவ். இது வந்து அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி. அவ்வளவுதான் ப்ரோ ஆக்சுவலி இதுனே. ஆமா, அதனால தான் என்னால இது ஒண்ணு ஏதோ என்னால ஓகே ஏதோ செய்ய முடியுது. ஓகே, இது ஆக்சுவலி வந்து நீங்க அதுதான் எழுதணும், அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி ஃபார் டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ராப்பர்ட்டி ஃபார் இல்ல கம்யூனிட்டி ப்ராப்பர்ட்டியா அப்படி சொல்லிட்டு. ஓகே, இப்போ இது பாருங்க 7A பிளஸ் B இது வந்து என்ன பண்ணிருக்காங்க, பிரிச்சிருக்காங்க. ஸோ இது என்ன ப்ராப்பர்ட்டி அப்படின்னு கேட்கறாங்க. ஸோ tan என்னது? ஓ 10 10 அது அப்படிதான் போட்டிருக்கானுங்க. ஆன்சர் அப்படிதான் போட்டிருக்காங்களா? ஓகே, நான் இது பார்க்குறேன். ஆன்சர் பார்க்குறேன். ஆன்சர் நீங்க பாக்குறீங்களா? ஓகே, இது ஆன்சரு. ஆமா ஆமா. அப்புறம் 9 கொடுத்துட்டு 10 கொடுக்க மாட்டானுங்க. 10 கொடுக்கல. ஆமா, ஐசே அவனுங்க வைக்கிற வாட் நம்பர் எல்லாம் கொடுக்கல. ஓ ஐயோ. ஓகே, ஆனா நான் வந்து இன்னொரு பேஜ் பார்த்தேன், அதுல இருந்துச்சு, அதுல இருந்து வெட்டி இருந்தாங்க. ஆனா தெரியல இதே தான் கொடுத்துருக்காங்களா அப்படின்னு. அதுல அப்படிதான் கொடுத்துருப்பானுங்க. அதுலயும் அப்படிதானே? ஓ ஆன்சர் 1 கொடுத்துருப்பானுங்க, 2 கொடுத்துருக்க மாட்டானுங்க, 3 கொடுப்பானுங்க, 4 கொடுக்க மாட்டானுங்க. அந்த மாதிரி. ஆமா, அட நான் இப்பதான் இதா இருந்தேன். ஓகே, எல்லா ஆன்சரும் கொடுத்துட்டாங்கன்னா ஈஸி தான். ஏன்னா நம்ம வந்து நிறைய எக்ஸசைஸ் செய்யணும், அது ரைட்டா இல்லையா நம்ம செக் பண்ணிக்கணும்ல. இது வந்து ரொம்ப காமன், இது வந்து ரொம்ப கொஸ்டின்ஸ்ல வெரி ரேர். கேட்டாலும் 1-2 கொஸ்டின் தான் கேட்பாங்க, 1 கொஸ்டின் தான் கேட்பாங்க இது என்ன ப்ராப்பர்ட்டின்னு. ஸோ நீங்க ராஃப்லி தெரிஞ்சுக்கிட்டா போதும். சரி, மெயினா எதுனா நீங்க இதுதான், நீங்க இப்ப நம்ம பெர்ஃபார்ம் த இண்டிகேட்டர்ஸ் இருக்குல்ல 21 to 26 இதுதான். ஸோ இது வந்து நீங்க எப்படி செய்யணும், 3, 10, 15. ஓகே, நம்ம எல்சிடி பார்த்தோம்ல, ஸோ எல்சிடி மெத்தட் யூஸ் பண்ணி நீங்க செய்யணும். மேபி இந்த எக்ஸசைஸ் நீங்க செஞ்சு பாருங்க. தென் அவ்வளவுதான் நினைக்கிறேன். இதெல்லாம் உங்களுக்கு தெரியும் சொன்னீங்க, நீங்க ஜஸ்ட் ட்ரை பண்ணி பாருங்க, தென் ஆன்சர் வச்சு செக் பண்ணி பாருங்க. இதுல எதுவும் டவுட்னா யூ கேன் ஆஸ்க் மீ நெக்ஸ்ட் கிளாஸ்ல அப்படின்னு. ஓகே, இது வந்து யூஸ் ப்ராப்பர்ட்டி ஆர் ரியல் நம்பர் டு ரைட் தி எக்ஸ்பிரஷன் வித்அவுட் பேரந்தசிஸ். அதாவது இந்த பிராக்கெட்லாம் பிரேக் பண்ணி எழுதணும். அவ்வளவுதான். 3 times x 3x plus 3y 4 times 2m வந்து 8m அந்த மாதிரி பிராக்கெட் இல்லாம எழுதுறதுதான் வித்அவுட் தி பேரந்தசிஸ். ஓகே பிரதர். ஓகே, ஓகே, ஸ்டாப் பண்ணிடுறேன் ரெக்கார்டிங்க.